நீங்க ஆன்மீகத்தின் மூலமாக மட்டும்தான் குரு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குருவனுடைய இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த குருவிட்ட நீங்க முதல்ல தீட்சையை வாங்கி அந்த தீட்சையும் அவர் உபதேசித்த அனைத்தையும் நீங்க வாழ்க்கையில 100% பின்பற்றும் போதுதான் அவர் குருவா அல்லது வேறு ஒருவரா என்பது தெரியும். இதெல்லாம் பிராக்டிஸ்ல தான் பார்க்க முடியும். நான் தான் சொன்னேனே, இப்போ நான் பல கேள்விகள் கூட நம்ம ஐயா கூட பல கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒருத்தர் நான் கண்ணால பார்த்து நானே பார்க்கணும். இப்ப மோட்ச நிலையை அடைஞ்சவங்க சொல்றாங்க. அது மோட்ச நிலை தான் அடைஞ்சாரா இல்லையா, இயற்கையான மரணமா அப்படின்லாம் தெரியல அப்படின் போது அத பல ஞானிகள் பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக பலர் அதுல சம்பந்தப்பட்ட ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். டே நீ அம்மா வயிற்றிலிருந்தாண்டா பிறந்த, இதுதான் உங்க அம்மா அப்படின்னும் போது நீ சொல்ற அம்மான்னு, ஆனா நான் அம்மா வயிற்றுல தான் வந்ததுன்றத நான் பார்க்கலையே. குழந்தை அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது நான் பார்த்துதான் அது அம்மா வந்தான்னு சொல்ல முடியுமா? நான் அப்படி சில விஷயங்கள்லாம் அப்படிலாம் இல்ல. அறிவுக்கு சில விஷயங்கள் புரியணும் எல்லாருக்குமே. ஆகவே இத அனுபவிச்சு உணர வேண்டிய விஷயங்கள் என்பது நிறைய இருக்குது. அதெல்லாம் புலன்களுக்கு தெரியாத விஷயங்கள். அனுபவ மனதால் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாருங்க அதிநுட்பமானதா இருக்கும். எல்லாமே மனதுல சுவையை எடுத்துங்க, மனதால தான் உணர முடியும். நீ நாக்கு இல்ல, அது மைண்ட் தான் டேஸ்ட் பண்ணுது. 5 புலன்களால் உணரக்கூடிய அனைத்துமே உங்கள் மனதால், கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மனதால். இதெல்லாமே மைண்ட் கண்ணுக்கு பார்க்க முடியாது, அதனால மனம் இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்களா? நான் அப்படிலாம் பண்ண முடியாது. அது போல ஆன்மீகத்தினுடைய அதுக்கு பேரே என்ன பேர் தெரியுங்களா? ஆன்மீகத்துக்கு பேர் இன்னொன்னு என்ன தெரியுமா? த மிஸ்டிசிசம். த மிஸ்டிசிசம்னா என்னங்க? புதிர் ஞானம். புதிரானது. அது பேரை புதிர். புதிர்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்க பிராக்டிஸ்ல தான் அதை உணர முடியும். மனதால் உணரக்கூடியது. இறைவன் என்பவன் மனதால் உணரக்கூடிய மகா பரம்பொருள் அவன். அவன் மனதால் உணர்ந்து அவனோடு உறவாடுகின்றது பாருங்க. வள்ளலாருடைய பாடலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உறவு இருக்கும் அவங்க நடுவுல இறைவன் மீது. அப்படி ஒரு அது போன்ற ஒரு காதல் உணர்வை நீங்க வேற எதிரியுமே பார்க்க முடியாது. இறைவன் மீது ஒரு ஆத்மா அந்த பரமாத்மன் மீது எப்படி காதல் கொள்ளும், அவனுக்காக எத்தகைய ஒரு ஏக்கத்தை அவனுடைய அன்புக்காக இயங்குகின்றதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்ம குருதேவர் தந்த அந்த 5000 பாடல்கள்லாம் உணர்வதற்கு முன்னால அதை என்ன பெங்காலி இப்ப நான் அதை கிளாஸ் கூட எடுத்துட்டு இருக்கிறேன். அதோடைய பொருளோட அந்த பெங்காலியில பல மொழிகள் இருக்கு. அதை நான் கிளாஸ் அர்த்தத்தை சொல்லி எடுத்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் தான் இறைவன் மீது இருந்த அந்த அன்பை எனக்கு கோடிட்டு காமிச்சது. அது மாதிரி இந்த நீங்க உண்மையிலேயே இந்த வகுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா தியரி இல்லாம நீங்க வெறும் கண்ண மூடி உட்காந்து தியானத்துல போக முடியும். இப்ப தெரிஞ்ச விஷயத்துக்கு கொஞ்சம் சொன்னேன். அட்லீஸ்ட் இந்த தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள நீங்க தெளிவாக பின்பற்றி கொண்டு தியானத்தை செய்தால் மட்டுமே தியானத்தை உங்க பெற முடியும். அதன் மூலம் என்னன்னா நம்ம தியானத்தினுடைய பயன்கள் என்னன்றதெல்லாம் கூட நம்ம போய் பார்ப்போம். சரி, ஆகவே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு விஷயங்களை தொடங்குறதுனால இதுக்கே நிறைய நேரங்கள் இதாயிடுச்சு. ஆனாலும் நம்மளுடைய இந்த இன்றைக்கு நம்ம தொடங்க இருந்த நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 6வது அறிவு, அதாவது பாகவத தர்மம். பேர் மட்டும்தான் பார்த்த போன வகுப்புல. இந்த பாகவத தர்மம் என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் லேசாக இன்னைக்கு தொட்டரலாம். ஏன்னா கேள்விகளுக்கான இதெல்லாம் போன வகுப்பினுடைய இது முடிஞ்சிருச்சு. இப்ப இது விளக்கங்கள் தர வேண்டிய விஷயங்கள்லாம் நான் கொடுத்துட்டேன், நிறையவே கொடுத்துருக்கேன் கேட்கறதுக்கு மேல. இதுவும் மிகச்சிறிய சொற்கள் தான். ஸோ இன்றைய இதுக்கு நம்ம தலைப்புக்குள்ளார நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பாகவத தர்மத்துக்கும் தியானத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது. ஸோ நம்முடைய இதை இன்னைக்கு டாபிக் உள்ள இப்ப போலாம். ஸோ இந்த பாகவத தர்மம் என்பதுதான் மனிதனுக்குரிய இந்த 6வது அறிவு என்பது. இந்த 6வது அறிவு மனிதனுடையது என்று சொன்னால் 5 ஒழுங்குகள் வரை அந்த 5யுமே அவை பயன்படுத்துகின்றன. மனிதனுக்கு 6வது அறிவாக கொடுக்கப்பட்ட இந்த இறைவனை அறிதல், தன்னை அறிதல், நான் யார் என்பது அல்லது என்னை படைத்தவன் யார் என்பது, இந்த 2க்குள்ளதான் இந்த ஆன்மீகம் முழுமை அடைகிறது. நான் யார் என்ற அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு கீழே இருக்கிற எல்லா உயிரினங்களும் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் அந்த ட்ராக்ல தான் வந்திருக்கேன்.
அங்கிருந்து தான் படிப்படியாக வந்து இங்க நிக்கிறேன். என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ நான் இதுக்கு முன்னால இருந்த நிலையும் அதுதான், அதுக்கு முன்னால இருந்த நிலையும் அதுதான், இது எல்லாமே அது ஒன்றுதான்றத ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். சரி, இப்போ இந்த பாகவத தர்மம், அதாவது மனிதனுடைய 6வது அறிவு என்பது 4 பிரிவுகளை உடையது. 4 பிரிவுகள். அதுல 4வது என்பது எப்படி அஷ்டாங்க யோகத்துல 8 பிரிவுகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா? சரி, யமா, நியமா, ஆசனா, பிரணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. 5, 3 கரெக்டா? இதுல இந்த 8வதாகிய சமாதி என்பது இந்த முதல் 7ஐ சரியாக பின்பற்றுகின்ற பொழுது கிடைக்கின்ற விளைவுதான் 8வது. இந்த முதல் 7ஐ யாரெல்லாம் சரியாக அதை வந்து பயிற்சி செய்கின்றார்களோ அதனுடைய விளைவு இந்த சமாதி என்ற நிலை கிடைக்கும். அதுபோலத்தான் இந்த பாகவத தர்மம் என்றதுல 4 பிரிவுகள் இருந்தாலும் முதல் 3 பிரிவுகள்ல யாரெல்லாம் அங்க முழுமைத்துவத்தோடு பரிபூர்ணமாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த 4வது நிலையை அடைவார்கள். இப்ப அதனுடைய பெயரை சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. விஸ்தார, எல்லாம் சமஸ்கிருதம் தான், நான் விளக்கம் தரேன். ரச, தேவையா, தத் ஸ்திதி. தத் ஸ்திதி எல்லாமே சமஸ்கிருத சொல்லுதான். இந்த 4ம் உள்ளடக்கியது தான் இந்த பாகவத தர்மம். விஸ்தார நம்ம ஏதோ 21. விஸ்தார, ரச, தேவையா, தத் ஸ்திதி என்பது இந்த பாகவத தர்மம். அதாவது மனிதனுடைய 6வது அறிவுக்கு இந்த 4மே இருந்தாதான் அந்த 6வது அறிவை அவன் வந்து பயன்படுத்தியிருக்கான்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம அடுத்த வகுப்புல இந்த 4மே வந்து ஒரு முழுமையாக இதா பார்க்கலாம். இன்னைக்கு அரைக்குறையா தொட்டுட்டு ஓட வேண்டாம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த போன வகுப்புல பார்த்த வரையிலும் இந்த தன்னை அறிதலோ அல்லது இந்த படைத்தவனை அறிகின்ற அறிவையோ யாராவது முறையாக எங்கேயாவது தெரிந்து பின்பற்றுகின்றார்களா? 6வது அறிவுன்னு என்னன்னே முதல்ல தெரியல. நாம இந்த வகுப்புல டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எத்தனை % நீங்க வந்து உங்களுடைய அறிவு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டதுன்றது எனக்கு தெரியாது. இதுக்கு வேற பதில் இருந்தா நீங்க சொல்லுங்க. இருக்கவே முடியாது என்பது நான் வந்து உறுதியாக சொல்றேன். ஆனா இந்த இறைவனை அறிகின்ற வழியை யாராவது முறையாக சரியாக பின்பற்றியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க, சொல்லலாம். இப்ப உதாரணமா எடுத்துங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரு துவக்க நிலையில உருவத்தை தான் வழிபட்டார். எல்லாருக்கும் தெரியும். அவர் வணங்கிய தெய்வம் என்னங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய தெய்வம் என்ன? யாராவது சொல்லுங்களேன். காளி ஐயா. காளி. ஆமா, காளி தேவி தான். இன்னைக்கும் அந்த காளி இதுல வந்து கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா அவர் அந்த கும்பிட்டு வழிபட்ட அந்த கோயில் வந்து இன்னைக்கும் அவ்வளவு பிரபலமான ஒரு கோயிலா தான் இருக்குது அந்த இது. ஆனா அவருடைய முடிவு நிலை என்னாச்சுன்னு தெரியுங்களா? காளியை வழிபட்டாரா இல்ல காளியை வழிபட்டதை விட்டாரா? கேள்விப்பட்டீங்களா? காளி என்றது உண்மை. ஆனால் அதுவரையிலும் தெரிஞ்ச உண்மை, அதுக்கப்புறம் காளியை விட்டாரா விடலையா? விட்டுட்டாரையா? எப்ப விட்டாரு? எதனால விட்டாரு? அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? எப்படி அதை விட்டாரு? ஒரு குருவின் மூலமாக தீட்சையை பெற்றுதான். உண்மையா பையா? அவருடைய குருவோட பேர் என்ன? அவர் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய குரு பேர் என்னங்க? யார்கிட்ட போய் தீட்சை வாங்குறாரு? அவ்வளவு பெரிய மகானு காளி கிட்ட பேசுவாராம். இப்ப நம்ம ஊர்ல சாமி வந்தாக்கா சாமி பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நிலைதான் அது. ஆனா அதாவது நாம் வணங்குகின்ற தெய்வம் வந்து நம்ம இடத்திலே நம்ம என்ன இது பண்ணுவோம் அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி. ஆனா நம்ம ஊர்ல வந்து லோக்கலா பீப்புளுக்கு வந்து சாமி வந்து ஆடுறதுன்றதுலாம் வேற. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதோட எல்லாம் ஒப்பிட முடியாது. அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருவாகவே அந்த பெண் தெய்வத்தை வடிவத்தை நினைச்சாரு.
பிலாசபி வந்து உண்மையானதா இருந்தது, வணங்கின பொருள் மட்டும் தெய்வமா இருந்தது. பட் நம்ம கிட்ட எல்லாம் பிலாசபி இல்ல. திடீர்னு சாமி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, என்னென்ன குறி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மைண்டினுடைய ஒரு ஸ்டேஜ். அது ஒரு பெரிய விஞ்ஞானம். அதெல்லாம் கூட நம்ம போக போக வருகின்ற காலங்கள்ல அதெல்லாம் வெளியாவே பார்ப்போம். சரி. ஆனா அவரெல்லாம் சொல்ல முடியும். சரி. அவருடைய சீடர், அவருடைய பேர் என்ன? ராமகிருஷ்ணருடைய சீடர் பேர் என்னங்க? விவேகானந்தர் ஐயா. விவேகானந்தர். உலகம் மறக்குமா அவரை? ஆனா குருவையே மிஞ்சிய சீடனாக ஆனார். உண்மைதானே? அவர் இருக்கின்ற பொழுது வயசு என்னங்க? 37. யாருக்கு? விவேகானந்தருக்கு. 37 வயசுக்குள்ளார அவர் எந்த வயசுல வந்து நரேந்திரன் அவர் பேரு, எந்த வயசுல ராமகிருஷ்ணர் வந்து சந்திச்சாரு? அப்ப சந்திச்சதுக்கு அப்புறம் 37 வயசுக்குள்ளார எத்தனை வருடங்கள் அவர் வந்து ஆன்மீக இந்த வாழ்வு வாழ்ந்தாரு? அதற்குள்ளார அவர் வந்து சாதித்த உண்மைகள் என்ன? இன்னைக்கும் சிகாகோல சிகாகோனுடைய அது பிரசங்கம் என்பது உலகம் முழுதும் பிரபலமானது. அங்க இருக்கிற லைப்ரரியில போயிட்டு அவர் வந்து லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஒரு லைப்ரரியன் வந்து அவருக்கு வந்து ஒரு இருக்கையை கொடுத்து அவர் என்ன புக்கு கேட்டாரோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வேணா நிமிடங்கள் 5 நிமிடம், அது 10 நிமிடங்களா இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய புத்தகமா கேட்கிறாரு. கொடுத்து முடிச்ச உடனே அவர் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளார அதை கொடுத்துட்டு, ஐயா எனக்கு இந்த புக்கு கொடுங்கன்றாங்க. அடுத்தது என்னடா இன்னொரு புக்கை கொடுக்குறாங்க. இப்படி அவர் பாட்டுக்கு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் அதுக்கு மேல வந்து அந்த புக்கை படிக்க மாட்டேங்கிறார், வேற புக்கு கேட்கிறாரு. இவரு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. யாரு? லைப்ரரியன். என்ன உண்மையிலேயே படிக்கிறீங்களா இல்ல சும்மா வந்து புக்கை வந்து பேரை பாக்குறீங்களான்னாரு. ஐயா படிச்சுட்டு தான், ஏன் படிக்கிறதுக்காக தான் கேட்கறேன்னு சொல்றாரு மரியாதையோட. இவர் வந்து நம்ப மாட்டேன்றாரு. ஏங்க 10 நிமிஷத்துல இவ்வளவு ஒரு புக்கை படிக்க முடியுமா அப்படின்னு. அவரு சரி உண்மையிலேயே நீ படிச்சிருந்தா நான் ஒரு புக்கில் கேட்கறத நீ வந்து அந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்றாரு. கேட்கிறாரு. இந்த மேட்டர் வந்து இத்தனாவது பக்கத்துல இருக்குது, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் புக்கில் பிரிண்ட் ஆனது அப்படியே சொல்றாரு. இதெல்லாம் உண்மைங்க. நான் வந்து கதை சொல்லல, புனைத்து பேசவில்லை. உண்மையா பொய்யா? இதை யாரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நிச்சயமாக இதெல்லாம் வந்து சாதாரணமா படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். உலகம் முழுதுமே இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் ஆன்மீகத்தினுடைய ஆற்றல் அத்தகையது. ஆனாலும் தீட்சை வாங்கி இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய குருதேவர்கிட்ட தோத்தாபுரி, அவர் பேரு குருதேவருடைய பேரு தோத்தாபுரி, தெரியலன்னா நோட் பண்ணிக்க. ராமகிருஷ்ணர் வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் குரு கிடைச்சாரு. ஆனா ராமகிருஷ்ணர் குருவாக இவருக்கு அமைஞ்சாரு. ஆனா இவர் எத்தனை வயசுல குருவானாரு? ஆனா எத்தனை வயசுல அவர் மோட்ச நிலையை அடைஞ்சிட்டாரு. உலகம் முழுதும் அந்த அதனுடைய பிலாசபிய பரப்புனாரு. ஆனா அவருக்கு அப்புறம் ஒரு சிறந்த சீடர் இல்லாதனால அது வந்து இன்னைக்கு ஒரு சர்வீஸ் மையமாக மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய வந்து ப்ராப்பரா டீச் பண்றதுக்கான டீச்சர்ஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு விவேகானந்தரை போல எத்தனை துறவிகளை நமது குருதேவர் உருவாக்கி இருக்கிறார். ஆண்களுக்கு ஆண்களாகவும் பெண்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கான சன்னியாசிகளாக பெண்களையும் உலகம் முழுதும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இது மாதிரிலாம் அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்து இயக்கம் வந்து இத்தனை 1955 நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஆன்மீக இயக்கம்னு சொல்லி சில பேர் ஆன்மீகன்ற பேர்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறது. எல்லாம் மனிதர்களை ஏமாத்தி கொண்டு ஆன்மீகன்ற பேர்ல எதையுமே உண்மையான விஷயத்தை தரவில்லை. ஆகவே நாம போய்கொண்டிருக்கின்ற பாதை என்பது உலகம் முழுவதும் உங்களுக்கான ஆதாரங்களை கொடுத்துள்ளேன். சிறிதளவா இருந்தாலும் நீங்க வந்து தேடி இருந்தீங்க, பார்த்து கொள்ளுங்கள். இது இந்த உலகத்தினுடைய இது மாற்ற முடியாத விதி. உலகம் மாறியே தீர வேண்டும், மாறிக்கொண்டிருக்கிறது. இறைவன் வந்து விட்டானா என்று சொன்னால் வள்ளலார் சொன்னதைத்தான் நான் பதில் சொல்லுவேன். இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் வந்திருக்கான் என்று சொன்னால் உங்களுடைய தியானத்தின் மூலமாக தான். ஏன்னா அகத்துல நீங்கள் டிராவல் பண்ணாதான் இறைவன் இருக்கிறது யாருன்னு தெரியும். இதுக்கு மேல நான் சொன்னா அது வந்து உங்களால் நம்பவும் முடியாது. சரியா? ஆகவே நாம வந்து அடுத்த வகுப்புல நம்மளுடைய வகுப்புக்கு டைரக்டா போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து கேள்விகள் இருந்து பல இது அப்படியே அதை சங்கிலி இது மாதிரி பிணைப்பு மாதிரி பல விஷயங்களை பேச வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பயனுடைய தகவலாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பின்பற்றுகின்ற பாதை உலகத்திலேயே வேறு எதனோடும் இந்த இயக்கத்தோடும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு ஆன்மீக பாதையில நீங்க வந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1950 இது வேரூன்றி இன்னைக்கு உலகளாவ முழுதும் பரவி இருக்கிறது என்றால் இதனுடைய இது எத்தகைய இன்றைக்கு அறிவு உலகத்துல மனிதர்கள்லாம் உலகம் முழுதும் இதை ஏற்று பின்பற்றுகின்றார்கள் என்றால் அதுவும் அவ்வளவு சாதாரணமா பின்பற்ற விஷயங்கள் இல்லை. இந்திய மக்கள் வேணா நீங்க இந்த உணவு இதெல்லாமே ஈஸியா நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஆனா உலக நாடுகள்ல வாழுகின்ற மனிதர்களால் இதெல்லாம் மாற்ற முடியுமான்னா ஆனா மாறுறதா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுடைய அந்த உண்மைத்துவம் உண்மைத்தன்மை அதை உணர்ந்திருந்தால் அவர்கள் குழந்தைகள் முதல் கொண்டு அதுல பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு நம்ம போதிய சான்றுகள் நான் தந்துள்ளேன். இன்றைய வகுப்பை நம்ம இத்துடன் முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு நம்மளுடைய டாபிக்கு நேரா நம்ம போயிடலாம். உங்களுக்கு வருத்தம் ஒன்று இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டாபிக் நம்ம தொடங்கல, வேறு விஷயங்களை பேசணும். நிச்சயமாக இது உங்களுக்கு மகிழ்வை தந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். உண்மைதானே? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உண்மைதான். தகவல் அது எல்லாமே நான் கொடுத்த தகவல் அனைத்துமே உண்மை தகவல்கள் தான். ஆனாலும் மிக குறைவானதான் நான் கொடுத்திருக்கேன். மேற்கொண்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, அறிவால தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பின்பற்ற போகின்ற நீங்க இது எத்தகையதா இருக்குன்றது நீங்க மேற்கொண்டு பாருங்க. சரியா? நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. விடைபெறுவோம். நன்றி.